இனிய தாய்மண்ணின் விடுதலைக்காக தம் அருமை உயிரை அர்ப்பணித்த மாவீரர்களின் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, எம் சக மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கங்கள். நான் இன்று உரையாற்றவிருக்கும் விடயம் கல்லறையில் துயில் கொள்ளும் காவிய நாயகர்கள் என்பது பற்றியதாகும். ஆம், மாவீரர்களும் காவிய நாயகர்கள் தான். நெப்போலியனும் அலெக்சாந்தரும் போல, மாசேதோங்கும் சேகுவாராவும் போல் எமது தமிழ் ஈழத்து மாவீரர்களும் காவிய நாயகர்கள் தான். ஈழத் தமிழர்களுக்கென்று நாடு இருந்தது. எல்லாளன், பண்டாரவன்னியன், சங்கிலியன் போன்ற மதிப்புமிக்க மன்னர்கள் ஆண்ட பூமி இது. அந்நியர்களாலும் துரோகிகளாலும் நாம் எமது தேசத்தை இழந்தோம். அமைதி குலைந்தது. எமது தாய்மார்கள், குழந்தைகள், இளையோர்கள் இரத்த வெள்ளத்தில் மூழ்கினர். எச்சமில் எம்மை ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்க மாவீரர்கள் ஆயுதத்தை ஏந்தினார்கள். எச்சமில்லை, எச்சமில்லை, எச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூர செய்த போதிலும், உச்சி மீது வாழிந்து வீழுகின்ற போதிலும் எச்சமில்லை, எச்சமில்லை, எச்சம் என்பதில்லையே என்ற மகாகவி பாரதியாரின் கவிதை கிணங்க தம் உயிரையே துச்சமாக எண்ணிய தியாக வேங்கைகள் இவர்கள். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இவர்களை மறக்க முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. தமிழீழ வரலாற்றை செதுக்கிய சிற்பிகள் இவர்கள். விடுதலை எரிமலைகள். தியாகை சிவகுமாரன் தொடக்கம் பல்கலைக்கழக மருத்துவ பீடமானவன் திலீபன், கனடாவில் விமான பொறியியலாளரான கேர்னல் சங்கர் வரை எத்தனை எத்தனை ஆயிரம் மாவீரர்கள். உயிரை அர்ப்பணிப்பது லேசானதா? முனிவர்களால் கூட செய்ய முடியாத ஒன்றல்லவா? ஒரு சிறிய பொறிலா இயக்கம் முப்படைகள் கொண்ட தேசப்படையாக மாறியது. அமெரிக்கா உட்பட வேறு பல்வேறு நாடுகளும் எமது மாவீரர்களின் போர் திறமைகளை அறிவதில் ஆர்வம் கொண்டு தகவல்களை எங்கும் சேகரித்தனர். 33 ஆண்டுகளில் 70% எமது தமிழீழ தேசத்தை அவர்கள் மீட்டிருந்தார்கள். உலகின் எந்த ஒரு முக்கிய விடுதலை இயக்கத்தினமும் முப்படைகள் இருந்ததில்லை. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற வல்லரசுகளினதும் பல்வேறு நாடுகளினதும் உதவியுடன் தான் ஸ்ரீலங்கா அரசு 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே 1,40,000க்கு மேற்பட்ட மக்களை அநியாயமாக படுகொலை செய்தார்கள். எமது காவிய நாயகர்களின் ஆயுதங்களை மௌனமாக்கினார்கள். ஆனாலும் எந்த ஒரு முக்கிய வீர தளபதிகளும் தலைவரும் உயிருடன் பிடிபடவில்லை. இதுவே